அண்மை செய்தி. தமிழகத்தை உலுக்கிய நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி மர்ம மரண வழக்கில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள் காவல்துறையினர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். செய்தியாளர் ஆறுமுகம் நயினார் வழங்கிட கேட்கலாம். ஆறுமுகம், வணக்கம். காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் விசாரணை தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமாரின் மர்மமான மரணம் குறித்து விசாரிக்க காவல்துறையினர் 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அவர் கைப்பட எழுதிய அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய கையெழுத்து அவருடையதா என்பதை தடயவியல் நிபுணர்கள் உறுதி செய்வதை அடுத்தும் காவல்துறையினர் விசாரணையை மேலும் தீவிரமாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் 30 பேருக்கு மேல் இந்த வழக்கில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ ரூபி மனோகரன் அவர்களை தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சிவிலை அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரி வைத்து இந்த காங்கிரஸ் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரணம் குறித்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்னும் பல விஐபிகளும் இந்த விசாரணை வழக்குக்கு வருவார்கள் என நம்பப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆறுமுகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.